இங்கே ஒரு தமிழில் முருகப்பெருமானின் கதையை பிராமண ஸ்டைலில், ஆனால் சுவையாகவும் பாசமோடும் சொல்வதாய் எழுதுகிறேன். இந்த கதை மிகவும் பிரபலமான கந்த சஷ்டி கவசம் பின்னணியில் அமைந்துள்ள ஒரு உருக்கமான பக்தி கதை. சூரபத்மன் வதம் முருகனின் வீரகாவியம். ஓம் சரவணபவா. மக்கள் பாவத்தில் மூழ்கிய காலம் அது. அப்போது சூரபத்மன் எனும் அரக்கன் தேவர்கள் உலகையே தன் அடிமைப்படுத்திவிட்டான். இந்த அரக்கன் ஒரு பிரம்ம பக்தன். கடும் தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து அநேக வரங்களை பெற்றிருந்தான். அவன் சகோதரர்கள் சிங்கமுகன், தாரகாசுரன் மூவரும் சங்கமிட்டு லோகங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டனர். தேவர்கள் எல்லோரும் பதற்றத்தில். எந்த ஸ்தோத்திரமும் யாகமும் பலிக்கவில்லை. அவர்கள் விரைந்து சிவபெருமானிடம் சென்றனர். சிவன் மௌனத்தில். ஆனால் அவர் உள்ளத்தில் ஒரு திட்டம் வந்தது. அப்போது அக்னி தேவன் புகழ்ந்த வழியாக சிவனின் ஞானச் சிகரம் ஒரு தீப்பொறி உருவாயிற்று. அந்த தீப்பொறி சரவண பொய்கையில் வைத்து கொள்ளப்பட்டது. அங்கிருந்து தோன்றினான் அருமுகன். ஆறுகளின் சீராட்டலுடன் அருமுகங்களுடன் தோன்றிய வாள் வண்ணச் செம்மழை வீரன் முருகப்பெருமான். அவன் பிறந்தது சுத்த ஞானத்தின் உருவாகவே. குருமா வளர்த்தார். கார்த்திகை பெண்கள். அவர்களுக்கு நினைவாகவே கார்த்திகேயன் என்ற பெயர். அரக்கனை எதிர்த்து போர்வட முருகனின் படை கிளம்பியது. வீருடனும் வீரத்துடனும் முருகன் தனது வேலோடு பயணிக்கிறார். போர் ஆரம்பமானது. முதலில் சிங்கமுகனை வென்றார். பிறகு தாரகாசுரனை. இறுதியில் சூரபத்மன். அவன் தோல்வியை ஏற்கவில்லை. கடைசியாக ஒரு பெரிய மரமாக மாறினான். முருகன் வேலையொன்றில் அது 2 பாகமாய் பிரிந்தது. ஒரு பாகம் மயிலாக முருகனின் வாகனமாக மாறியது. மற்றொன்று சிவப்பாக. அந்த சிந்தனை தேவி பக்தி வழியில் போக வேணும் என்ற அர்த்தத்தில். முடிவு சூரபத்மனும் முக்தியும். முருகனின் கண்ணில் கோபமில்லை, கருணைதான். அதனால்தான் போரில் வென்றபோதும் அவர் எதிரியை விமானமாக மாற்றி தர்மத்திற்கு பயன்படச் செய்தார். சுருக்கமாக சொன்னால், முருகன் என்பவர் போருக்காக பிறந்தவர் இல்லை. அவர் அருளுக்கும் ஞானத்துக்கும் உருவம். அவர் வேல் பக்தியின் ஆயுதம். அவர் மயில் குரலுக்கு மேலான சட்டத்தின் வாகனம். சூரபத்மன் நம்முள்ளே இருக்கும் அகங்காரத்தின் ரூபம். நம்மை அடக்கி வைக்கும் குற்ற எண்ணங்களை முருகன் நம்முள்ளே இருந்தே வெல்ல செய்கிறார். அதனால்தான் முருகனை நாம் தான் அழைக்கணும். ஒருவேளை நம்முள்ளே உள்ள சூரபத்மனை அவரே அழிப்பார். வேலாயுத சுவாமி திருவடிகளுக்கு அன்பான வணக்கம்.